முடியலடி, இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? என்ன கூட்டமாக நின்றுட்டு இருக்கீங்க? பேபி பேபி நான் சொல்றேன். அது நிக்கி இருக்கால பேபி, அவ விழுந்துட்டா. அதான் அவளை தூக்கி விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தோமா, அதான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. அடிப்பாவி, எப்படி போய் சொல்றா பாரு. இன்னைக்கு என் வேலையே போனாலும் பரவாயில்லடி, இன்னைக்கு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவளை 2 அரையாச்சும் அரைஞ்சிட்டு தாண்டி போவேன். டே சக்தி, கிறுக்கு மாதிரி பண்ணாதடா, ஒழுங்கா இரு. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், சொல்றத கேளு. இப்படியே விட்டு விட்டு தாண்டி இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கிறாவ. அன்னைக்கே ஒரு அரை அரைஞ்சிருந்தோம்னா நம்ம லைன்லேயே வந்திருக்க மாட்டா. டே இங்க பாரு, அவசரப்பட்டு கோவப்படாத, நான் சொல்றத கேளு. இன்னும் எத்தனை நாளைக்கு உங்கள் பேச்சே கேட்டு அமைதியாக இருக்க சொல்கிறீங்க என்ன? டே ப்ளீஸ் சக்தி, நான் சொல்றத கேளு. டே சக்தி, நாங்கள் சொன்னா கேட்பியே கேட்க மாட்டியா? இந்த தடவை கேட்க மாட்டேன்டி. டே சக்தி ப்ளீஸ்டா, நான் சொல்றத கேளண்டா. இன்னும் எத்தனை நாள் இப்படியே கேட்டு அமைதியாக போக சொல்கிற? சொல்லு பார்க்கலாம். டே சக்தி, இந்த ஒரு தடவை அட்லீஸ்ட் எங்களுக்காக இந்த ஒரு தடவை விடு ப்ளீஸ். ஏன்டி இப்படி இருக்கீங்க? டே நாம ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்டா, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயாகணும், என்ன பண்றது? அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அமைதியாக போகணுமா? டே நமக்குன்னு கண்டிப்பா ஒரு நேரம் வரும்டா, அப்ப நம்ம பாத்துக்கலாம். அவளை என்ன பண்ணுமோ அப்ப பண்ணிக்கலாம், சொல்றத கேளு. டே சக்தி ப்ளீஸ், நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, அப்ப நீ நானே எல்லாம் நம்ம வேற வேற கம்பெனில போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியுமா? சொல்லு. இங்க தான் நல்லா ஜாலியா ஒண்ணா ஒர்க் பண்றோம், நல்ல சேலரியும் வருது, ப்ளீஸ்டா. ஆவுனா இதையே சொல்லிருங்கடி. டே லூசு, நம்ம இப்ப இருக்கிற காலம் அப்படி, எதா இருந்தாலும் ரேட் அதிகமாயிட்டே போகுது. நீயே நல்லா யோசிச்சு பாரு, நம்ம ரூமுக்கு ரெண்டே எவ்வளோ கொடுக்குறோம் தெரியுதுல்ல? அதெல்லாம் எப்படி நம்ம கட்ட முடியும்? டக்குன்னு நம்ம ஈஸியாக காலி பண்ணிட்டு போயிட முடியுமா அந்த ரூமெல்லாம்? சொல்லு. டே நம்ம வீட்டில் செய்கிற இட்லியே நம்ம வெளில சாப்பிட்டோன்னா ஒரு இட்லி ரேட்டு 10 ரூபா 20 ரூபா சொல்கிறாங்க. எப்படிடா நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியும் வேலை இல்லாமல்? சொல்லு பார்க்கலாம். நம்ம என்ன சொந்த ஊர்லையா இருக்கோம் சொல்லு? இல்லை வீட்டில் இருந்தால் டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கோமா? அப்படி வேலை இல்லைன்னா கூட வீட்டில் இருக்க மாதிரி இருந்துக்கலாம். இப்போ நம்மள வீட்டுக்கு போனால் மட்டும் நம்மளை நல்லா வச்சுருப்பாங்களா? வேலை இல்லாமல் வந்துட்டான்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுடி, புரியாமல் இல்லை. என்ன பண்ணுறது? எவ்வளோ நாள் தாண்டி பொறுமையாக போகிறது? இன்றைக்கி உன்னை கீழே தள்ளி விட்டாளுங்க, நாளைக்கு உன்னை கொலை பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அந்த அளவுக்கு போகாமல் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே ஏதாச்சும் மாறாதா? சொல்லு பார்க்கலாம். ஆமாண்டா சக்தி, அமைதியாக இரு, ஃபேஸை நார்மலாக வை, இப்படி வச்சிருக்காத. நம்ம பாஸ் நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு எதா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரு, சொல்கிறத கேளு. சரி போதுமா? இப்படி வச்சிருக்கட்டுமா? சரிடா, இப்படியே இரு. பரவாயில்லையே பிரீத்தி, இவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு நினைச்சா பெருமையா இருக்கு பிரீத்தி. தேங்க்யூ பேபி, நான் என்னைக்குமே நீ பெருமைப்படுற மாதிரி தான் நடந்துப்பேன். கிளிப்பா. டே சக்தி, சக்தி நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? டே வால் கூப்பிடுதுடா. மூடிக்கிட்டு இல்லைன்னு வச்சுக்க, அப்படியே உதச்சி தள்ளிடுவேன். ஏன்டா இப்படி சொல்ற? நான் என்னடா இப்ப சொல்லிட்டேன்? பின்ன என்ன, ஆளுக்கு இல்லைன்னு உனக்கு கொலை பண்ணி போட்டுருவோம் பார்த்துக்க இன்னைக்கு. டே பின்ன என்ன, அவதான் உனக்கு கூப்பிடுறாளே, வேற என்னன்னு சொல்றது சொல்லலாம். நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் மூடிக்கிட்டு காதில் வாங்காமல் இருந்தால் போதும். சரிங்க, நான் வேணா காதை முடிக்கிறேன். பேபி இவங்க தான் எனக்கு இப்போ தேங்க்ஸ் சொன்னாங்க பேபி, இப்போ பாரு அவங்க முன்னாடி கூட சொல்லுவாங்க. ஓ அப்படியே பிரீத்தி தங்கம், சரி வா பார்க்கலாம் சொல்றாங்களா இல்லையானே. என்ன இங்கே 3 பேர் பிரீத்திக்கு தேங்க்ஸ்லாம் சொன்னீங்களாமே, என்ன அப்போ இல்லையா? பாஸ் பாஸ், ஆமா தேங்க்ஸ் சொன்னோம். நிக்கி விழுந்தாளா, பிரீத்தி தான் தூக்கி விட்டா, அவளுக்கு அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் இருந்தோம். ஓ சரி சரி. இவர் முன்னாடி ஒரே தடவை எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்களேன். தேங்க்ஸ் சொல்லணுமா? தேங்க்ஸ் காரி மூஞ்சில தான் துப்பணும். டேய் அமைதியா இரு, வாய் மூடு. பாஸ் முன்னாடி சொல்லுங்க. சொல்றேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா பாஸ். தேங்க்ஸ் பிரீத்தி. தேங்க்ஸ் பிரீத்தி. சி. பரவாயில்லையே பிரீத்தி, நல்ல முன்னேற்றம் தான் உன்கிட்ட. சரி சரி, இதே மாதிரி எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணு. ஓகே பேபி, நீ சொல்லிட்டல்ல. சரி சரி, எல்லாரும் ஒர்க் முடிச்சிட்டீங்களா? இங்க நின்றுட்டு இருக்கீங்க. பாஸ் நாங்க முடிச்சிட்டோம் பாஸ், உங்களுக்கு சென்டும் பண்ணிட்டேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. சரி ஆர்த்தி, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, சீக்கிரமாவே ஒர்க் முடிச்சிட்டீங்க.
ம் ஆமாம் பாஸ். இதுக்கு மேலே ஃப்ரீயாக இருந்துக்கலாமா? சரி சரி, ஃப்ரீயா இருந்துக்கோங்க. தேங்க்யூ பாஸ். சரி, என்ன பிரீத்தி நீ? பேபி நானா காலையிலே முடிச்சிட்டேனே ஒர்க்கு காலையில. ஆமால, நான் தான் மறந்துட்டேன். சரி சரி, நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எதுனா இங்கே கூட்டமாக நிற்கிறீங்களேன்னு தான் வந்தேன். சரி, நான் போய் என்னோட ஒர்க்கை பார்க்குறேன். ஓகே பாஸ். பேபி நீங்க போங்க, அப்புறமேட்டு நான் கேபினுக்கு வரேன். சரி தங்கம். பாத்தியாடி, அவளுங்களை தேங்க்ஸ் சொல்ல வச்சிட்டேன். சூப்பர் டி. சி, இதுக்கு தான் இவளுங்களை போட்டு கொடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் நடக்கட்டும்னு பார்த்தேன். விட்டீங்களாடி என்ன? சரி விடு, வா நம்ம போலாம். டே சக்தி, நீ எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், ஏன்டா கண்டுக்கவே மாட்ற? டே சக்தி, உன்கிட்ட தான். என்னப்ப? ஆமா, நீ கூப்பிட்டதான் எனக்கு காதுல விழுந்துச்சுதான். உனக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என்ன டார்லிங் இவ்ளோ கோவப்படுறீங்க? ஒழுங்கு மரியாதையா போயிரு. ச்சே, என்னடி உன் ஆளுக்கு ரொம்ப கோவம் வருது போல. ஆமாண்டி, அவன் கோவம் படலைனாதானடி ஆச்சரியம். ஏய், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கடி. ஐயோ அப்பா, அப்படியா? சரி, எந்த அளவுக்கு பண்ணணும்னு சொல்றீங்களா? ஏய் நிக்கி, வா நம்ம போலாம். இவளுங்கிட்ட என்னத்துக்கு பேசிக்கிட்டு? ஏய் ஒரு நிமிஷம். என்கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு தெரியும்ல, பாத்தீங்கல்ல? அவரு முன்னாடியே உங்களை எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வச்சேன். இன்னொரு நாள் சாரி சொல்ற மாதிரி வச்சிடாதீங்க. என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ போ. இவங்களுக்குலாம் பத்தல போலடி, இன்னும் ஹெவியா கொடுக்கணும் போல. அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு. பார்க்கலாமாடி, யாருக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? டேய் சக்தி, லூஸ் மாதிரி பண்ணாதடா. என்ன டார்லிங், என்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கா? அதான் வந்தியா? அப்படியேதான் போலடி, உன் மேல ரொம்ப ஆசை போல. என்ன டார்லிங், என் மேல உனக்கு இவ்ளோ ஆசையா? உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டேதான் இத்தனை நாள் நடிச்சிருக்க. எச்சி வாய மூடு. உங்ககிட்டலாம் எவனாச்சும் மனுஷன் பேசுவானா? ஓ, அப்ப நீங்களாம் மனுஷங்கள்ல, அப்ப என்ன விலங்கா இருக்கும்? ஏய் என் சக்தி, அப்படி சொல்லாத. என் டார்லிங் டி அவன். என்ன டார்லிங், ரொம்ப எரியுது போலயே. உனக்கு எவ்வளோ எரிஞ்சாலும் நான் உன்னை விட மாட்டேன், சரியா? இந்த ஜென்மத்துல நீ எனக்கு தான். பாத்திரலாமா? அடச்சி நிறுத்து. உங்ககிட்டலாம் எவன் பேசுவான்? ச்சே. கூல் டவுன் டார்லிங், கூல் டவுன். ஏய் உன்ன. டேய் சக்தி, ஒழுங்கா வா, நம்ம போலாம். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாண்டா, சொல்றது கீழே வா போலாம். கையை கீழே இருக்கு ஃபர்ஸ்ட். ஏய் என்ன, நீங்க எவ்வளவு துள்ளாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, சரியா? இந்த ஆபீஸ் ஃபுல்லா எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி சொல்லுடி. நீங்க வேலை பார்க்கணுமா வேணாமான்னு முடிவு பண்றதே என் கையில இருக்கு, சரியா? அப்ப மூடிக்கிட்டு கிளம்புங்க எல்லாம். ஓ அப்படியா? யார் மூடிட்டு போறாங்கன்னு பார்க்கலாமா இப்ப? டேய் சக்தி, நான் சொல்றது கேட்பே கேட்க மாட்டியா? வா நம்ம கிளம்பலாம், வீட்டுக்கே போலாம் வா. ஆமா வா, உனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் கூட்டு போறேன் வா. டேய் வான்னு சொல்றேன். அச்சோ டார்லிங், எங்க போறீங்க? டார்லிங் போகாதீங்க நெட்டு. அச்சோ, என் டார்லிங் வேற போயிட்டாரே. இதே மாதிரி அவளுங்க நிதிஷ் கிட்ட இருந்து பிரிக்கிறான் பாரு. கண்டிப்பா பண்ணணும்டி, ரொம்ப பண்றாளுங்க. இனிமேதான் இந்த பிரீத்தி யாருன்னே பார்க்க போறாளுங்க.